வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு மினி பைட்ஸில் நம்ம ஒரு ASP.NET ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் அண்ட் ரேடியோ பட்டன் லிஸ்ட்டில் டேட்டாவை எப்படி டைனமிக்காக பாப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எந்த ஒரு ASP.NET நீங்கள் சாம்பிள் கோடு வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் அண்ட் ரேடியோ பட்டன் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து அவங்க டிசைன் டைம்லேயே போட்டிருப்பாங்க. ஆனால் ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே நம்ம இந்த மாதிரி டிசைன் டைமில் போட மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு பாப்புலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன் டைமில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை எப்படி நம்ம வந்து டைனமிக்காக பாப்புலேட் பண்ணுறதுங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எம்டியாக தான் காட்டும். ஸோ நமக்கு இப்போ எம்டி ஆகிடுச்சு, உள்ளே எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் டைமில் போட்டது இந்த மாதிரி நமக்கு காட்டுது. ஸோ இப்போ நமக்கு எம்டி ஆகிடுச்சு. இப்போ எப்படி டைனமிக்காக பாப்புலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோட் பிஹைண்ட் போயிருங்க. அங்கே போயிட்டு ஸோ இந்த ஸ்டேட்டஸ்க்கும் இந்த வீக் டேட்ஸ் காட்டுறதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா டேபிளாக வந்துடும். ஆப்வியஸாக அப்படி தான் வரும். ஸோ நான் வந்து டம்மியாக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா பேஸ் கால் பண்ணாமல் நான் ஒரு ஸ்டேட்டஸ்க்கும் வீக் டேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டேட்டா டேபிளில் நான் ரெக்கார்ட் போட்டு வச்சிட்டேன். ஸோ டைனமிக்காக இந்த டேட்டா ரெக்கார்டு க்ரியேட் ஆகிடும். ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுறேன், ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு டேட்டா டேபிள் போட்டிருக்கேன், 2 காலம் போட்டிருக்கேன், ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட், ஸ்டேட்டஸ் வேல்யூ. அதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஹியர், ஆல், ஆக்டிவ், இன்ஆக்டிவ், வெயிட் லிஸ்ட், டெலிட்டட்னு இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது. அதே போல் வீக் டேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து 5 நாள் போடுறேன். 5 நாள், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈனம் இருக்குது. நமக்கு இந்த system.dataக்குள்ளேயே ஒரு ஈனம் இருக்குது. ஸோ சிஸ்டம்ங்கிற நேம் ஸ்பேஸில் ஒரு ஈனம் இருக்குது. அந்த ஈனமில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே, டியூஸ்டேக்கெலாம் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈனம் யூஸ் பண்ணி இதை ஃபார் லூப் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு டேட்டா டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வீக் டே இண்டெக்ஸ், ஸோ மண்டேக்கு 1, டியூஸ்டேக்கு 2, இந்த மாதிரி 5 நாளைக்கும் வந்து 5 டேட் வந்துடும். அதுக்கு உண்டான டெக்ஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 டேட்டா டேபிள் நான் டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறேன். இந்த டைனமிக்காக க்ரியேட் பண்ண இந்த டேட்டா டேபிளை தான் நான் இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு அசைன் பண்ண போகிறேன். ஸோ உடனே என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேஜ் லோடுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுடைய பேஜ் லோடுக்குள்ளே ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு இஸ்போஸ் பேக்கா அப்படின்னு பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பேஜ் வந்து கெட் பண்ணும்போது மட்டும்தான் இதை நம்ம பாப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை பாப்புலேட் பண்ணுறதுக்கு நான் 2 ப்ரைவேட் மெத்தட் எழுதியிருக்கேன். ப்ரைவேட் வாய்ட் populate status அப்படின்னு ஒரு ப்ரைவேட் மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கெட் ஸ்டேட்டஸ்லேருந்து வர டேட்டாவை, ஸோ நம்மளுடைய கண்ட்ரோல் நேம் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு DDL ஸ்டேட்டஸ். ஸோ இந்த DDLங்கிற ஸ்டேட்டஸ்க்கு தான் நான் டேட்டாவை டைனமிக்காக பாப்புலேட் பண்ணணும். ஸோ டைனமிக்காக பாப்புலேட் பண்ணுறதுக்கு ஒன்று டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இந்த டேட்டா சோர்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா இந்த மெத்தட்லேருந்து எனக்கு ஒரு டேட்டா டேபிள் ரிட்டர்ன் ஆகும். அந்த டேட்டா டேபிளை இந்த ட்ராப் டவுனுக்கு நம்ம டேட்டா சோர்ஸாக அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டேட்டா பைண்ட் பண்ணுறேன். ஸோ சோர்ஸ் மட்டும்தான் அசைன் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா பைண்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணால் தான் இந்த கண்ட்ரோலில் இந்த டேட்டா ரெண்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், டைனமிக்காக பேஜ் பிஹைண்ட், கோட் பிஹைண்டில் நமக்கு டேட்டா பாப்புலேட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நான் இந்த போஸ்ட்பேக் இந்த மெத்தடுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த பேஜ் லோட் ஆகும்போது இந்த மெத்தடு கால் ஆகி நமக்கு டேட்டா பாப்புலேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு மெத்தடுக்கு நான் போடுறேன். பாப்புலேட் வீக் டேஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மெத்தடையும் நான் இங்கே கால் பண்ணிடுறேன். ஸோ இதில் நம்ம ரேடியோ பட்டன் லிஸ்ட்டுக்கு வச்சுருக்கிற பேர் RBL வீக் டேட்ஸ். ஸோ இந்த மெத்தடுக்கும் நம்ம சேம் தான், அதே டேட்டா சோர்ஸில் அசைன் பண்ணி டேட்டா பைண்ட் கொடுக்கணும். ஸோ டைனமிக்காக டேட்டா அசைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அந்த ட்ராப் டவுன் அல்லது ரேடியோ பட்டன் லிஸ்ட்டோட வேரியபிள் நேமில் டேட்டா சோர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு டேட்டா டேபிள் அசைன் பண்ணிங்கனால நமக்கு டைனமிக்காக இந்த மாதிரி டேட்டாவை நம்ம அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்னாச்சு, டேட்டா அசைன் ஆகிடுச்சு. ஆனால் சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் காட்டுது, டேட்டா ரோ வியூ அப்படின்னு சொல்லி காட்டுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டேட்டா டேபிளை வந்து இதுதான் இந்த டேட்டா ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு டேட்டா அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். ஆனால் இதில் எந்த பர்டிகுலர் காலம் டிஸ்பிளே பண்ணும், எந்த பர்டிகுலர் காலம் வேல்யூ நம்ம சொல்லலை.
அதனால தான் இப்படி காட்டுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், எய்தர் அதை நம்ம இங்கே இந்த மாதிரி கோட் பிஹைண்ட்லேயே சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு எது வேல்யூ, ஸோ இதில் வேல்யூ ஃபீல்டு என்ன, இதில் டேட்டா வேல்யூ ஃபீல்டு என்ன அப்படின்னு நான் சொல்லணும். இந்த டேட்டா செட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த இதில் எந்த காலம் வேல்யூ ஃபீல்டு, வேல்யூ ஃபீல்டுங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் வேல்யூங்கிறது தான் எனக்கு வேல்யூ ஃபீல்டு. அதே போல் இந்த டேட்டாவில் டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும், டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு இருக்குது. இதுதான் டிஸ்பிளே ஃபீல்டு, இதுதான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுற ஃபீல்டு. ஸோ நான் ஒரு டேட்டா சோர்ஸ் அசைன் பண்ணுறேன், அதில் எந்த காலம் டெக்ஸ்ட் ஃபீல்டு, எந்த காலம் வேல்யூ ஃபீல்டு அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு என்னாகும், அது அந்த பர்டிகுலர் காலமில் வேல்யூ அசைன் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் டேட்டா ரோன்னு காட்டும். ஸோ இதை நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி கோட் பிஹைண்ட்லையும் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம டிசைன் டைமில் கூட பண்ணலாம். இந்த இடத்துல நான் ரேடியோ பட்டன் லிஸ்ட்டுக்கு போயிட்டு டேட்டா வேல்யூ ஃபீல்டு அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். அது போல் டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். இதில் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான காலத்தை சொல்லணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வீக் டே இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் வேல்யூ ஃபீல்டு. அதே போல் இதில் டே அப்படின்னு இருக்கிற இந்த காலம் தான் அதனுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டு, அதாவது டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி டிசைன் டைமில் கூட நம்ம இங்கே சொல்லலாம். இல்லைன்னா கோட் பிஹைண்டில் நம்ம வேல்யூ பாப்புலேட் பண்ணுற இடத்துலையும் நம்ம இந்த வேல்யூ ஃபீல்டு அதை சொல்லிக்கலாம். இதை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னாச்சு, இங்கே ஒரு எரர் வருது, நேம். ஸோ இதுக்குள்ளே இதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஸ்டேட்டஸ் வீக் டேஸுங்கிற இந்த மெத்தட் கால் பண்ணியிருக்கணும், அதுதான் தப்பு. ஸோ இதை கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைனமிக்காக இதனுடைய வேல்யூ பாப்புலேட் ஆகிடுச்சு. அதே போல் டேஸும் பாப்புலேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக டேட்டா பேஸில் இருந்தால் வரும். ஸோ டேட்டா பேஸில் நாளைக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். இதுவே நீங்கள் டிசைன் டைமில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் திரும்ப ப்ராஜெக்டை போயிட்டு அந்த கோடில் சேஞ்சஸ் பண்ணால் தான் நம்மளால் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்பயுமே இந்த மாதிரி டைனமிக்காக எழுதுறது தான் நமக்கு ரொம்ப சேஃப். நம்ம வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.